ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சில பல சுச்சுவேஷன்னால ரொம்ப நாளாகவே நம்மளோட சேனலில் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணவே முடியல. ஸோ அப்படியே நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள்னால பண்ண முடியாமலே போயிடுச்சு. இனிமேல் வந்துட்டு இப்போ வந்து இந்த வீடியோலேருந்து இனி கண்டினியூஸாக டெய்லி வீடியோஸ் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எதுக்காக வீடியோ பண்ணல, எங்கள் வீடியோ போடுங்கன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் வேறு பண்ணி கேட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சாரி. இனிமேல் வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வந்துட்டு ரோஸ் ஆயில், நம்ம வீட்டிலேயே ரோஸ் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரோஸ் ஆயில் வந்து ரொம்ப சூப்பரான ஒன்று நம்மளோட ஸ்கின்னுக்கு. இந்த ரோஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டே பொருள் தான் தேவை. ஒன்று வந்துட்டு செக்கில் ஆட்டின சுத்தமான கோகோனட் ஆயில் வேணும். கோகோனட் ஆயில் மட்டும்தான் இதுக்கு தேவை. அது சுத்தமான கோகோனட் ஆயிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. வேறு எந்த ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்துட்டு ரோஸ் வந்துட்டு இந்த பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அதோட அந்த இதழ்கள் தான் நமக்கு வேணும். ரோஸ் பெட்டல்ஸ் வேணும். அது நீங்கள் கடையில் போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் சரி, இல்லை நம்மளோட வீட்டில் செடி இப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது ரொம்பவே நல்லது. ரோஸில் லைட் பிங்க் கலரில் ஒரு ரோஸ் இருக்கும். அந்த ரோஸ் தான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஸ் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கடுத்து அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், இது நமக்கு என்னென்ன வகையில் நமக்கு பயன் தருது, நம்மளோட ஸ்கின்னுக்கு ப்ளஸ் ஹேருக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன மாதிரிலாம் நமக்கு பெனிஃபிட்ன்றதை அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். நான் முழு ரோஸாக வாங்கி அந்த இதழ்களை மட்டும் உதிர்த்து தனியாக எடுத்து வச்சுருந்துருக்கேன். இது வந்து மொத்தமாகவே 1/4 கிலோ ரோஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்து ரோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை. பட் நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா கடையில் வந்துட்டு இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிப்பாங்களா, அப்போ வந்து அதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்கு தேய்க்கும் போது ஸ்கின்னில் வந்து அலர்ஜி வரும். அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. போட்டு கசக்கி வாஷ் பண்ணிங்கன்னா ரோஸ் வந்து அப்படி கசங்கி போயிடும். லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஒரு 2 தடவைக்கு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்தளவுக்கு இருந்தாலே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றி வலுவலுன்னு மையாக அரைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஓரளவுக்கு அரைச்சிருந்தால் போதும். இப்போ இதை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு, நான் வந்து 1/4 கிலோ ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு 1/4 கிலோ செக்கில் ஆட்டினா சுத்தமான கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ ரோஸ் பெட்டலுக்கு 1/4 கிலோ தேங்காய் எண்ணெய், ரெண்டுமே சேம் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ரோஸ் பெட்டல் ப்ளஸ் இந்த கோகோனட் ஆயில் இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து மிதமான சூடில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து அந்த கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இல்லையா, அது எல்லாம் நல்லா அப்படியே இருக்காமல் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இதே மாதிரி அந்த எண்ணெய் தனியாக ஃபுல்லாக நம்ம ஊற்றிருக்க கோகோனட் ஆயில் எல்லாம் பிரிஞ்சு மேலே தனியாக வரணும். ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் அடியில் போயிடும். நல்லா பொரிஞ்சு அது அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும், சிம்லேயே தானா. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக துருவின பீட்ரூட் இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் லிப்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல பிங்கிஷாக இருக்கும் நம்மளோட லிப்ஸு. ப்ளஸ் நம்மளோட சீக்ஸுமே நல்ல பிங்கிஷாக இருக்கும். அதுக்காக தான். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு நல்ல கலரும் கொடுக்கும். வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இந்த பீட்ரூட் நம்ம யூஸ் பண்ணுறனால ஆயிலில் வந்து அந்த ரா பீட்ரூட் ஸ்மெல் வந்து கண்டிப்பாக வரும். உங்களுக்கு பீட்ரூட் ஸ்மெல் பிடிக்காது, அந்த பச்சை பீட்ரூட்டு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்றவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. சிம்லேயே தான் நான் வந்து காய்ச்சிட்ருக்கேன். ஆனால் இந்த டைமில் வந்து கீழே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். சிம்மில் வச்சுட்டு இது நீங்கள் பண்ணாமல் அடுப்பு வந்து ஃபுல் தீயில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஃபுல்லாக மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து சிம்லே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அதை ரொம்ப நேரம் வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே கீழே இறங்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான பதம்க்கு வந்துருச்சு. ஃபுல்லாக அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே நல்ல கீழே அடியில் இறங்கிடுச்சு. எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்லேருந்து எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். இன்னும் அந்த பபிள்ஸ் வந்து இன்னும் வந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் அந்த ஹீட் அடங்குற வரைக்கும் பபிள்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். நல்ல பபிள்ஸ் எல்லாமே அடங்கி ஹீட் எல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு ஒரு பிளேட் எடுத்து நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில பிளேட் போடாதீங்க. பிளேட் போட்டிங்கன்னா அந்த நீராவியான தண்ணி எல்லாமே உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்ல சூடுலாம் கம்மியான பிறகுட்டு நீங்கள் பிளேட் போட்டு மூடி வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீட் எல்லாம் குறைஞ்சிச்சு. ஒரு 20 மினிட்ஸ் டைம் ஆகும் இதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரம் போட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. 4 to 5 ஹவர்ஸ் அதை அப்படியே விட்டுறணும். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஆயில் மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4.5 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இந்த டைமில் கோகோனட் ஆயில் ப்ளஸ் அந்த ரோஸ் மிக்ஸ் ரெண்டுமே நல்ல சோக்காக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு க்ளீன் கிளாத் வச்சு இது எல்லாத்தையும் ரோஸ் பெட்டல் தனியாக ஆயில் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கிளாத்தே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் லேயர் இருக்க மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சின்ன கண்டெய்னராக இருக்கிறனால நான் கொஞ்சமாக சின்ன கிளாத்தாக கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய கிளாத் வச்சுட்டு மொத்தமாக போட்டு கூட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ மொத்த ஆயில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தான் இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி கலராக இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம உள்ள பீட்ரூட் ஆட் பண்ணோம்ல, அதனால் இந்த மாதிரி கலரில் இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் 1 ஸ்பூன் ஆயில் எடுக்கிறீங்கன்னா 5 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணதுக்கு பிறகு இந்த ரோஸ் பெட்டல் மிக்ஸ் இருக்குல்ல, இதை தனியாக எடுத்து வச்சு நீங்கள் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ வந்துட்டு இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். இது வந்து இதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் பொருள் இதுக்கு வந்து 2 பொருள் தான் தேவை. பட் ப்ராசஸ் தான் ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஆனால் ரொம்ப 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 நல்ல பெனிஃபிட்ஸ் உண்டு இதுக்கு. நம்ம கடையில் வாங்குறது வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. அதில் வந்துட்டு வேறு ரோஸ் ஆயில்ன்ற பேரில் அவங்க வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் கூட ஆட் பண்ணலாம். இது நம்மளாவே வீட்டில் செய்யும்போது நம்ம நேராக பார்த்து நம்ம செய்கிறதுனால அதில் வந்து நம்ம கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்துட்டு இன்னுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே ஃபேஸ்க்கு செட் ஆகாது, சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்க அப்படின்றவங்க வீட்டில் இந்த மாதிரி அவங்களாவே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் தரும். இது வந்துட்டு நீங்கள் வந்து 1 மந்த் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்க ஒரு 10 டேஸ் பிறந்து ஒரு 10 நாள் ஆன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த வயசு உள்ளவங்க வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃபீமேல் தான் யூஸ் பண்ணுமா மேல் தான் யூஸ் பண்ணுமா அந்த மாதிரிலாம் கிடையாது. யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிக்க போகிறோம் இல்லையா, குளிக்க போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். உங்களோட கை கால் கழுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஃபுல் ஃபேஸு நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஜென்டில் மசாஜ் மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு ஒரு 1/2 hour to 20 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் போய் எப்பவும் போல் குளிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கும் இதே மெத்தட் தான். இதை வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே குளிக்க போய்க்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல் பாடியுமே அப்ளை பண்ணுறீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரோஸ் ஆயில், இது வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு 5 ஸ்பூன் வந்துட்டு கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃபுல் பாடி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் பாடி அப்ளை பண்ணி அப்வர்ட் போர்ஷனில் இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் போல் விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி, ஷவர் ஜெல் இல்லை சோப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் குளிச்சிடலாம். நீங்கள் இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் ஃபஸ்ட்டு யூஸ்லேயே உங்களோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். உங்களோட ஸ்கின்னில் உள்ள அந்த ட்ரைனஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும்லே, அது வந்து ஃபஸ்ட்டு யூஸ்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அடுத்து வந்து நீங்கள் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேஸில் உள்ள டார்க் சர்க்கிள்ஸு, பிக்மெண்டேஷன், உங்களுக்கு வந்து சன்டர்ன் ஆகிருக்கும். ஃபேஸில் சன்டர்ன் ரிமூவ் பண்ணும். உங்களோட டோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் டோனவே வந்துட்டு. அடுத்து வந்துட்டு நம்மளோட அந்த சீக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பிங்கிஷ் க்ளோ கொடுக்கும். ரோஸ்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி பிங்கிஷ் க்ளோ கொடுக்கும். ஃபேஸ் நல்ல ஈவனாக இருக்கிறது, ஒரு மாதிரி பளபளப்பாக இருக்கிறது நீங்களே பார்ப்பீங்க. இது நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது பாடியில் இருக்க ட்ரைனஸ்ஸு டேர்ன் ஆகி டபுள் கலர்ஸாக இருக்கும் நம்மளோட பாடியிலேயே. ஒரு மாதிரி இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் அந்த மாதிரி டபுளாக இருக்கும். அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அந்த டேர்ன் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் பாடியில். அப்புறம் வந்து உங்களுக்கு அங்கங்கே
பாடியில் பிக்மெண்ட் ஆகி சின்ன சின்ன பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருக்கும், பாடியில் பிம்பிள்ஸ்லாம் வந்து அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா ஈவனாக இருக்கும். ஸ்கின் வந்து தொட்டு பார்க்கவே உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் பாடியில் யூஸ் பண்ணும்போது. நீங்கள் இதை வந்து ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி லைட்டாக மைல்டு ஹீட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் டபுள் பாயில் கூட பண்ணிக்கோங்க. டேரெக்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணாமல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை ஹீட் பண்ணி அது மேலே வச்சு கூட நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மைல்டாக உங்களுக்கு விரல் பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல் ஹேரு ஸ்கேல்ப் எல்லாம் தேய்ச்சி மசாஜ் பண்ணலாம். ஸ்கேல்பில் தேய்ச்சி இப்படி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது ஒரு சின்ன காட்டன் எடுத்தோ இல்லை உங்கள் கையில் வச்சோ ஸ்கேல்பில் அங்கங்கே தேய்ச்சி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்பில் உள்ள ட்ரைனஸ்ஸு, இச்சிங், அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே இந்த ஆயில் வந்து அப்படி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே போயிடும். நம்மளோட ஹேர் வந்துட்டு நம்ம சீரம் யூஸ் பண்ண நம்ம பாத் பண்ணிவிட்டு அந்த வெட் ஹேரில் சீரம் யூஸ் பண்ணதுமே ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது பெர்மனண்ட்டாகவே உங்களோட ஸ்கின்னில் உங்களோட ஹேரில் வந்துட்டு நல்ல ஒரு அந்த ஷைனிங் ஸ்மூத்னஸ் இருக்கும். ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, ஒரு மாதிரி உடஞ்சி விழும் இல்லையா சில பேருக்கு வந்துட்டு, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே க்யூர் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்துட்டு நீங்கள் நெயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து நெயில் க்ரோத்தாகவே ஆகாது, இல்லை க்ரோத் ஆனாலுமே ஸ்ட்ராங் இல்லாமல் டக்குன்னு உடஞ்சி போயிடும் இல்லையா, ஒரு லெவலுக்கு மேலே நெயில் நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கும், க்ரோ ஆகிட்டு இருக்கும் டக்குன்னு ப்ரோக்கன் ஆயிரும். அந்த மாதிரி ஸ்ட்ராங் இல்லாத நெயில் இருக்கிறவங்களும் டெய்லி வந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னே இந்த ட்ராப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ஆயிலை நெயிலில் வச்சு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களோட நெயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. நீங்கள் தண்ணியில் டெய்லி நிறைய நேரம் தண்ணியிலே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்கள் நெயில் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. அடுத்தது வந்துட்டு இந்த ஆயிலை நீங்கள் லிப்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். லிப்ஸில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணுறோம் இல்லையா, அதே டைமில் நீங்கள் லிப்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸுக்கு யூஸ் பண்ணிவிட்டு லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஜென்டில் மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு கேப் விட்டுட்டு நீங்கள் பாத் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னே டெய்லி நைட்டு லிப்ஸ் மேலே இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா உங்களோட லிப்ஸில் உள்ள அந்த டெட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அந்த ஸ்கின் வந்துட்டு பீல் ஆகி வர்றது நீங்களே பார்ப்பீங்க. இது லிப்ஸுமே நல்ல ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ஆயிலை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின டவுட் ஏதாவது இருந்துச்சுனாலுமே எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தது உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அபி. இது அபி லக்ஷூஸ் லைஃப் ஸ்டைல். பாய்.